everyone. இந்த வீடியோல மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்றதுக்கான பைதான் கோடிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். என்ன நம்பருக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணணும்ன்றதை இன்புட் வாங்கலாம். இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஆஃப்னு கொடுத்து நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ அதை அப்படியே கோட்ஸில் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். அடுத்தது அதை வாங்கி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்னன்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை பைத்தானில் இன்புட் வந்து எப்பவும் ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் ஆஃப்னு கொடுத்து இன்புட் இப்போ இன்புட் ஃபஸ்ட்டு வாங்கும். இன்புட் வாங்கிட்டு அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்தது நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி டேபிள் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் வேரியபிள் நேமுக்கு ஐ இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும், 1லேருந்து 10 வரைக்கும் அப்படின்றதுனால 1 to 11ன்னு கொடுக்குறோம். 1ன்றது ஸ்டார்ட் வேல்யூ, 11ன்றது ஸ்டாப் வேல்யூ. 11 வந்ததுன்னா லூப் எண்ட் ஆகிடும். இப்போ அதுக்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ணணுன்றத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். பிரிண்ட்டுன்றதில் இப்போ நமக்கு 1 into நம்ம சப்போஸ் 5 கொடுத்துருந்தோன்னா 1 into 5 equal to 5, 2 into 5 equal to 10 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ கொடுத்துடலாம். ஐ கொடுத்துட்டு கமா, அதுக்கப்புறம் கோட்ஸில் எனக்கு இன்டூன்றது அப்படியே பிரிண்ட் ஆகணும். அதனால் அதை நான் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு கமா கொடுத்துட்டு என்ன நம்பர் இன்புட் வாங்கணுமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகணும். என்ன அது ஒரு கமா கொடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு ஈக்குவல் டுன்ற சிம்பிள் பிரிண்ட் ஆகணும். ஈக்குவல் டு அதுக்கடுத்து ஒரு கமா கொடுத்து ஐ இன்டூ என்னன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராம் இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இப்போ நான் ரன் பண்ணும்போது இன்புட் வேல்யூ பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப்னு கேட்கும்போது நான் இன்புட் வந்து 3ன்னு கொடுக்குறேன்னா 3 வந்து எண்ணில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது இப்போ ஃபார் லூப்குள்ளே போகும். ஐ வந்து 1லேருந்து 10 வர வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னா ஐயோட பிரிண்ட் ஐன்னும் போது 1 இன்டூ பிரிண்ட் ஆகும். என்னன்றதுல 3 இருக்குது. அப்போது 1 into 3 ஈக்குவல் டு அப்படியே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு 1 into 3 3ன்றது இங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும்போது ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். அப்போது 2 into 3 ஈக்குவல் டு 6ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா 2 into 3 6. அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது ஐயோட வேல்யூ 3 ஆகிடும். அப்போது 3 into 3 ஈக்குவல் டு ஐ இன்டூ என்னன்னும் போது 9 பிரிண்ட் ஆகும். 3 into 3 9ன்றது பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி ஐ 10 வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐ 10 வரும்போது 1 into 10 into 3 ஈக்குவல் டு 30ன்றது வந்துடும். அடுத்தது 11 வரும்போது இங்கே செக் பண்ணும். எண்ட் வேல்யூ வந்ததுனால லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இன்புட் கேட்குது, நான் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ 1 into 5 equal to 5, 2 into 5 equal to 10 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைத்தான் கோடிங்ஸ் கற்றுக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.